இன்றைக்கி நம்ம வந்து பண்ணைக்கீரை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு 1.5 டம்ளர் நல்லா கழுவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு வேகிற அளவுக்கு. சீக்கிரமாக பருப்பு வேகணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பருப்பு எல்லா பருப்புக்குமே விளக்கெண்ணெய் ஊற்றுனோம்னா சீக்கிரம் வந்துடும். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொள்ளு எல்லாத்துக்குமே ஊற்றலாங்க. ஒரு 2-3 ஆவியிலே வந்துடும். அடுத்து இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த கீரையை நல்லா ஒரு 2-3 கொதி வந்து பருப்பு ஓரளவுக்கு வேகும்போது நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கீரை எடுத்து உள்ளே போட்டுறோம். உள்ளே போட்டு நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயோ வரமிளகாயோ நமக்கு எந்த மிளகா போடணுமோ அந்த மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. இது பாசி பருப்புலேயும் வைக்கலாங்க. துவரம்பருப்புலேயும் போடலாம் கீரை, பாசி பருப்புலேயும் போட்டு வைக்கலாம். சிறுகீரை, பண்ணைக்கீரை எல்லா கீரையும் இதே மெத்தடில் தான் செய்யணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா 2-3 கொதி விட்டு வெந்த உடனே தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வடிச்சிட்டு எல்லாம் மத்து போட்டு நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சி முடிச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு கடைஞ்ச கீரைக்குள்ளே கொட்டிடுறோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லதும் கூட, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு கல்லுப்பு போட்டு கலக்கிக்கணும் லாஸ்ட்டாக. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.